வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. கோவையில் நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். யாருக்குமே பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக கடந்து போக முடியல. ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்தும் நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ ரொம்ப டிஸ்டர்பிங்காக அன்ஈஸியாக இருக்குது. இதை குறித்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி சூழ்நிலையில் இதேமாதிரி தலைப்பில் பல வாட்டி நம்ம பேசினாலும் இன்றைக்கும் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. பாரி அவர்களுக்கு இதில் என்ன பார்வை இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப ஒவ்வொரு வாட்டியும் இப்படி நடக்கிறப்போ அது இப்போது ஒரு நியூஸை பார்த்துட்டு போகிறது வேறு, சரியா? நம்ம ரெண்டு பேர்லாம் உட்காந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே டுவெல் பண்ணிட்டு வெளில வர அது மாதிரி இருக்குது. அது இப்படி தான் இந்த செய்தியும் பார்க்குறேன். ஏன்னா 2 நாளாக இது வெவ்வேறு கோணங்கள்லேருந்து நிறைய பேர் அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த நைட் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் யோசிச்சப்போ ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அந்த பயணம் தான் அடிப்படையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் கோவையில் ஒரு காதலி அவங்க இரவு ஒரு 10-11 மணிக்கு அந்த விமான நிலையத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டக்காடு. அந்த பொட்டக்காட்டில் அவங்க ஏதோ ஒரு இதுக்காக நடு காட்டில் வண்டியை நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய அடையாளம் தெரியாத ஒரு 3 பேர் அங்கே வந்ததாக அறியப்படுகிறது. அவர்கள் அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்தாங்க என்னெல்லாம் தெரியல. ஆனால் கண்ணாடியை உடைச்சிருக்கானுங்க. உடைச்சிட்டு மிரட்டி அந்த பெண்ணை இந்த பையனை அடிச்சுட்டு கத்தியில் அருவாளால் கீரல் இது பண்ணிவிட்டு அவன் அன்கான்ஷியஸில் போயிட்டான். மண்டையில் அடிச்சிட்டு பையன் நினைக்கிறேன் அன்கான்ஷியஸில் போயிட்டான். அந்த பையன் அன்கான்ஷியஸில் போனோடனே இந்த பெண்ணை இழுத்துட்டு போயிட்டு பாலியல் ரீதியாக கூட்டு பாலியல் வல்லுணர்வில் ஈடுபடுத்தியிருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு போல். இந்த பையன் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் முழிச்சிருக்கான். இயல்பாக அவன் முழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை தேடி இருக்கிறான். அந்த பெண்ணை தேடும் பொழுது பெண் இல்லை அப்படின்னோடனே டக்குன்னு காவல்துறைக்கு 100க்கு அழைச்சி சொல்லியிருக்கிறான். சொன்னோன்னே அப்புறம் காவல்துறை வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு சில மணி நேரங்கள் தேடி இருக்கிறாங்க. உடனே கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில மணி நேரங்கள் தேடி இருக்காங்க. அப்படி தேடும் பொழுது அந்த பெண்ணே கொஞ்சம் கான்ஷியஸ் வந்துருச்சு போல். அவங்க மறைந்திருந்த அந்த புதர்லேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அப்புறம் காவல்துறை அவங்களுக்கு அவங்க இருந்த நிலைமை இதெல்லாம் சொல்ல. அதுக்கப்புறம் காவல்துறை அவங்கள பாதுகாத்து அப்புறம் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ அவங்க கவுன்சிலிங்கில் இருக்கிறாங்க. அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட பையனும் கவுன்சிலிங்க்கு மருத்துவ பரிசோதனைக்கு கவுன்சிலிங் எல்லாமே செய்யப்படுது. இதற்கிடையே அந்த குற்றம் செய்தவர்கள் யாருன்னு இவங்ககிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது 3 பேர் வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 பேரை தேடி காவல்துறை எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 மணி நேரம் தேடி இருப்பாங்க. அது வரைக்கும் ஆக்சுவலாக க்ளூலெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பகுதியில் சிசிடிவி ஃபுட்டேஜ் சுத்தமாக கிடையாது. பொட்டல் காடு. அது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பகுதி என்பது சமூக விரோதிகளால் மதுபானம் அருந்துவதற்கும் அதுக்கப்புறம் இந்த சில விபச்சாரம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் ஒரு மாதிரி ஒரு தப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடமாக, ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத இடமாக தான் இருந்திருக்குது. அது ரொம்ப இருட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சுற்றி எதுவுமே இல்லாமல் தூரத்தில் தான் சில பில்டிங்ஸ்லாம் அதான். அதனால் அந்த இடத்துல யார் நடந்து போனாலும் இது பண்ணாலும் உட்காந்துருந்தாலும் எதுவுமே தெரியாது. அலர்னா கூட தெரியாது இல்லை. ஆமாம், ஆள் நடமாட்டம் இல்லை. அலர்னாலும் சத்தம் ஓரளவுக்கு கேட்கும். பட் ஆள் நடமாட்டம் இல்லை. அதுவும் இரவு அப்படிங்கும்பொழுது யார் அந்த இடத்துக்குள்ளே வரப்போகிறா ஃபஸ்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடங்களுக்கு யாருமே போகக்கூடாது. யார் நீங்களோ நானோ மற்ற யாரோ குடும்பங்களோ யாருமே அந்த நேரத்துலையோ எந்த நேரத்துலையோ அந்த மாதிரியான இடங்களுக்கு போவதை தவிர்க்கணும். நான் கிளியராக கேட்டுக்கிறேன். தனி ஒரு ஆணா நீங்கன்னு சொல்கிறப்போ தனி ஒரு ஆணா நானும் அந்த டைமில் போகக்கூடாது. ஏன்னா என்கிட்ட நகை இல்லைனா கூட ஒரு ஃபோனுக்குன்னு இருக்குது. ஃபோன் இருக்குது. ஏதோ ஒரு இதில் ஒரு சைக்கோ இருக்காங்க. போகிறீங்க, அவங்ககிட்ட திருடணும் கூட அவசியம் இல்லை. மண்டையில் அடிச்சு கொண்டானா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணணும்னு ஒரு ஆசையில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? எப்போவுமே பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்திற்கு, அது இந்த இடம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் சிம்பிளாக சொல்ல பாருங்களேன், இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் காடுகளுக்குள்ளே போயிட்டு தங்குற கலாச்சாரம்லாம் வந்திருக்கு. கேம்பிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது தான். இதெல்லாம் புத்தியையும் நம்மளுடைய பாதுகாப்பையும் அடமான வச்சுக்கிட்டு செய்கிற சில விஷயங்கள். இப்போ நான் பார்க்குறேன் அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. டூரிசம் இதுலாம் ரிஸ்க்கு தானே. ஒரு வனப்பகுதி, அறிவிக்கப்பட்ட வனப்பகுதியில் போய்ட்டு டென்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே போய் நாங்கள் தங்குறோம். அது பக்கத்தில் இருக்குது. அதாவது அந்த வனப்பகுதிக்கு பக்கத்தில் ஒரு காடு மாதிரி இருக்க இடத்துல, அது ப்ரைவேட் லேண்டாக இருக்கும். அந்த இடத்துல போய் நாங்கள் தங்குறோம். யார் இருப்பா பாதுகாப்புக்கு? யார் இருப்பா? யாராவது ஒரு வாட்ச்மேன் இருப்பா. அந்த வாட்ச்மேன் யாராக இருப்பா? அப்படியே இல்லை, இப்போ மக்களை பாதுகாக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தவராக இருப்பார். ஒரு வயசானவராக இருப்பார். அவர் விசில் வேணால் அடிப்பார். அதுக்கப்புறம் விசில் அடித்தா யார் கேட்டு வருவா? அந்த இருட்டுக்குள்ளேயும் அந்த காட்டுக்குள்ளேயும். அப்போ இந்த மாதிரியான இடத்துக்கு போகிறது, கேம்பிங் பண்ணுறோன்ட்டு போகிறது, தனியாக ஒரு இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ரூமை கட்டி வச்சுருக்கிறது, அந்த இடத்துல வியூ நல்லாயிருக்கும் அங்கே போய் தங்குங்கிறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அது நம்மளுடைய, நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, என்றைக்குமே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோமா, ஒரு இடத்துக்கு வரோமா, நம்மளுடைய பாதுகாப்புக்கு அந்த இடம் ஏதுவான இடமாங்கிறத 1க்கு 100 முறை யாராக இருந்தாலும் யோசிக்க வேண்டும்ங்கிறதுல நம்ம எல்லா விஷயங்களுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம்.
இந்த விஷயத்தில் நம்ம தவறுதலாக சில அசால்ட்னஸ் நம்ம காட்டினோம் அப்படின்னா சில நேரங்களில் இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் நடந்தேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ பேசிக்காக ஒன்று சொல்கிறேன், திருடுறது தப்பா இல்லையா? கண்டிப்பாக. திருடுறது சட்டப்படி குற்றமா இல்லையா? சரி, திருடுறது தப்பு, சட்டப்படி குற்றம். ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழையிறது சட்டப்படி குற்றம். இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஏன் காம்பவுண்ட் சுவர் வச்சு கட்டுறீங்க வீட்டை? ஏன் வீட்டுக்கு கேட் வைக்கிறீங்க? பாதுகாப்பு. ஏன் வீட்டை பூட்டு போட்டுறீங்க? தப்பு தாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தவங்க பொருளை திருடுறதோ, ஒருத்தவங்க நகையை திருடுறதோ, ஒருத்தவங்களை இது பண்ணுறதோ, அவங்களோட இடத்துக்குள்ளே அவங்க அனுமதி இல்லாமல் நுழையிறதோ தவறு தாங்க. இது எல்லாருக்கும் தெரியுங்க. அப்படி இருந்தும் எதுக்குங்க டோரு? ஏங்க அது தவறுன்னு எல்லாருக்கும் தெரியுதுங்க. இருந்தாலும் சில சமூக விரோதிகள் இருக்கிறாங்கல்ல இந்த சமூகத்தில் அப்படின்னு நம்ம கேட்குறோமா இல்லை, பார்க்குறோமா இல்லையா? டோரையும் போட்டுமே உடச்சி தான் வராங்கல்ல. அப்போ ஒரு மினிமம் ப்ரிகாஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மினிமம் ப்ரிகாஷன் என்ன பண்ணுறோம்? அந்த மினிமம் ப்ரிகாஷனாக வந்துட்டு ஒரு பூட்டு வாங்கி போடுறோம், ஒரு டோரை வாங்கி போடுறோம். இன்னும் கொஞ்சம் வசதி படித்தவங்க அலாரம் சிஸ்டம் வைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வசதி படித்தவங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்கும், இன்னும் கொஞ்சம் வசதி படித்தவங்க ஒரு நாயோ இதையோ வளர்ப்பாங்க, வாட்ச்மேன். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ஆளுகளை அவங்கள உட்கார வச்சு வாட்ச்மேனாக இது பண்ணுவாங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் பெருசு பெருசாக வீடு கட்டுறதுக்குள்ளேயே இது விஜயோட வீடு காம்பவுண்டில் இவ்வளோ பெரிய காம்பவுண்டு, அங்கேயே ஒருத்தன் ஏறி குதிச்சு ஒரு அணில் ஓடி போய் மேலே போயிட்டு மாடி மேலே போய் உட்காருது. அதுக்கப்புறம் பைத்தியக்காரன்ட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இவ்வளோ பாதுகாக்கப்பட்ட இடங்களுக்கே சில பேர் இந்த மாதிரிலாம் செயல்படும் பொழுது பாதுகாக்கப்படாத இடங்களில் நம்ம போய் மாட்டிக்கிறது வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படணுங்கிறத ஒரு நம்ம பொதுவான ஒரு விஷயமா சொல்கிறோம். இது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், முதியவராக இருக்கட்டும், எல்லாருக்கும் இது பொருந்தும். இது மனிதர்கள் எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் ரோட்டில் போகும்போது வண்டி ஓட்டினா நீ நல்லா ஓட்டினா மட்டும் போதாரா, மற்ற ஓட்டுறதுலையும் நம்மளோட உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்களா? அது மாதிரி ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் பார்த்தேன். இது கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி தெரியலாம். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, 4-5 பேர் ஜெயிலில் ஏற்கனவே கொடிய இதெல்லாம் குற்றங்கள்லாம் ஈடுபட்டு ஒரு தண்டனையிலேருந்து வெளில வந்திருக்காங்க. வெளில வந்த கையோட ஃப்ரெஷ்ஷாக கோயம்பேடு அந்த இடத்துலலாம் போயிட்டு ரோட்டில் வரவங்க போகிறவங்கலாம் வெட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு 15 பேர் அது மாதிரி வெட்டியிருக்காங்க. அன்னைக்கு ரோட்டில் போனவர் என்ன நினச்சி போயிருப்பாரு, புரியவே இல்லை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன், இதை தான் காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வெளியில் போகிறது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அது அவங்க அடல்ட்ஸு, அவங்க வந்து அவங்க கன்சர்னிங் அடல்ட்ஸ், அது அவங்க ஒரு முடிவு, அது அவங்களோட சுதந்திரம், அதில் நாங்கள் தலையிட முடியாது. பட் ஆனால் காவல்துறை ஒரு ஆப் உருவாக்கியிருக்கு. அந்த ஆப்பை வந்து நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உடனடியாக தொடர்பு கொள்றதுக்கு காவல்துறை வந்து உங்களை ட்ரேஸ் பண்ணி வர்றதுக்குலாம் அந்த ஆப் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் முதலமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க? இந்த மாதிரி சமயங்கள், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் காவல்துறை உடனே SOS. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் வரோம் அப்படிங்கிறத மிக குறிப்பாக ஆண்களும் பெண்களும் பெற்றோரிடமோ அண்ணங்களிடமோ இந்த மாதிரி இடத்துக்கு போகிறேன், இங்கே வரேன், நான் இங்கே செய்கிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன் வரேன், இதெல்லாம் வந்து குடும்பத்திலேயோ இல்லை நண்பர்களிடமோ ஒரு தகவலை பகிர்ந்து விட்டு செல்வது சால சிறந்தது, ஒரு தற்காப்பு சிந்தனை கொண்டது. இன்னொன்று, சில பேர் இப்போ இந்த டாக்ஸியில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, அப்புறம் ஆட்டோவில் போகிறாங்க. அப்படி போகும்போது கூட இந்த நம்பர் வண்டியில் நான் போகிறேன் அப்படிங்கிறத அம்மாக்கிட்டேயோ இல்லை யாருக்கிட்டேயோ ஒரு தகவலை பகிருங்க அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்களா இல்லையா? எதற்கு சொல்கிறாங்க? அவங்களும் அப்படி போகவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் இருக்காது சொல்ல. எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா சேஃப்டிக்காக, ட்ரேசிங்க்கு வந்து போகிறபோது இந்த இடத்துல போகிறேன். அதே போல் நான் என்ன சொல்லுவேன்னா, பெண்கள் வந்து தனியாக போகிறது இரவு நேரங்களில் அப்படிங்கிறத ஒரு 2-3 பேராக போங்க நம்ம பல முறை சொல்லுவோம். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து இந்த 3 பேர் வந்து சமாளிக்கிறது ஈஸி. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த வாகனத்திலேயே ஒரு 4 பெண்கள் இருக்காங்கன்னு வைங்க, ஒருத்தங்க சப்ச்சி ஓடி இருப்பாங்க, அதன் மூலியமாக உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. தப்பிச்சுன்னு இல்லைங்க, அந்த 4 பேர் இருக்கும்போது அந்த 3 பேர் வந்து 4 பேரை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அங்கே 2 பேராக ஒரு 2 பெண்களாக இருக்கிறாங்கங்கிற பட்சத்திலும் கூட அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அப்போ முடிந்தவரை ஒரு இரவு நேரங்களில் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு அவசரத்துக்கோ இல்லை ஒரு தேவையின் கருத போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பெண்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. அப்படி வீட்டுக்கு மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் இது பண்ணுறதுல அவங்களே கேப் பண்ணி வந்துடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி ப்ராப்ளம் அதில் இருக்காது. பட் ஏதோ ஒரு இதில் கேப் இல்லை இது பண்ணுறோன்னா அப்போ என்ன பண்ணணும்னா வேறு வழி இல்லை, ஒரு 2-3 பேராக வர சொல்லிட்டோ இல்லை யாராவது அவங்க வீட்டில் இருக்க அண்ணனோ தம்பியோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட கூட வருது. இதெல்லாம் வந்து நம்மை நாமே தற்காத்து கொள்வதற்கு. இப்போ நம்மளை மதிக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, நம்ம சேனலை பார்க்கக்கூடிய இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு சில புரட்சிகர கருத்துக்கள் கொண்டவங்க நம்ம சொல்கிறதோடைய தன்மையை புரிஞ்சுக்காமல் இது எப்படி வந்து தப்பாக சித்தரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சிலர் வந்து சில வேலைகளை பண்ணுவாங்க, பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதற்காக நம்மளோட தங்கச்சிகளுக்கோ நம்மளோட அம்மாக்களுக்கோ நம்மளுடைய நண்பர்களுக்கோ நம்ம வந்து ஒரு எது சரி அப்படிங்கிறத வழிகாட்டாமல் இருந்துடக்கூடாது. காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொல்லி தான் ஆகணும். அதை தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம்.
வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. பெண்கள் வேலை செய்யணுமா, வேலை செய்யணும். பெண்கள் இரவு நேரத்தில் போய் வேலை செய்யணுமா, அது அவங்களுடைய முடிவு. அதிலெல்லாம் நம்ம யாரும் இங்கே தலையிடலை. அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய சுதந்திரம். ஆனால் சமூகம் குப்பை தொட்டியாக இருக்கிறது. குப்பை தொட்டியாக இருக்கக்கூடிய சமூகத்தில் நம்மை நாம் தற்காத்து கொள்வதும் ஒரு சரியான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பதிவு பண்ணுறோம். நம்மளுடைய சேஃப்டியை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக பெண்களும் ஆண்களும் வைக்கணும். இது ஆண்களுக்கும் பொருந்தும். இது வேறு. இப்போ அந்த பையனுக்கு என்னாச்சு? அந்த பையனுக்கும் பாதிப்பு. இப்போ அந்த பையனை ஒரு பொண்ணாக இருந்தானே என்ன இருக்கும்? 2 பேரும். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் சில விஷயங்கள் பேசணும். இதை புரிகிறவங்க புரிஞ்சுக்குவாங்க, புரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது புரியவே புரியாது. இல்லை வேணுன்ட்டு இதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி புரட்சிகர கருத்து சொல்கிறாங்களே, டேய் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்கடா. அந்த 2 பேருக்கு தான் லைஃப் ஃபுல்லாக ட்ராமா ஆகுது. அவங்க மனசில் அது ரணமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து மீண்டு வர்றது. வருவாங்க, அவங்க வந்துருவாங்க. அது அவங்க வந்து சரியாக வர்றதுக்கான அரசாங்கம் என்னென்ன உதவிகள்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். அதே போல் இந்த குற்றவாளிகளை வந்து அவர்கள் குற்றம் உண்மையாக நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனையை வந்து வாங்கி கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்திருக்க லேட்டஸ்ட் நம்ம வர தான் அது நடந்துச்சு. அது என்னென்னா, அவங்க 3 பேரை வந்து துப்பாக்கி பயன்படுத்தி சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. காலுக்கு கீழே சுட்டு. யாரும் அவங்க 3 பேரில் யாரும் சாகலை. பட் துப்பாக்கியோட சுடப்பட்டு தான் அவர்கள் கொல்லாலாம் போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் படுத்துருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து கைது பண்ணி இல்லை அவங்களோட முகம் வந்து வெளியில் தெரியக்கூடாது. ஏன்னா விக்டிம் வந்து அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஆணும் வந்து அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சுன்னா அவங்க அதை பார்த்துருவாங்க அவங்க முகங்களை. அப்போ அவங்களுக்கு புதுசாக தெரியாது, பார்த்த முகமாக தெரியும். இப்போ அந்த இருட்டில் வந்து அவங்க முகத்தை பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க தான் அது அப்படிங்கிறத அவங்க கோரிலேட் பண்ணுறதுக்கு திரும்ப அந்த முகத்தை எப்போ பார்க்குறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வரும். இப்போ ஃபோட்டோஸில் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கரெக்ட், அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இதாக இருக்கும். அப்போ அதில் கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ அதனால் வந்து காவல்துறை வந்து அவங்க ஃபோட்டோஸ் வந்து வெளியிடக்கூடாது, மீடியாவும் யாரும் வெளியிடாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஃபோட்டோஸோ இல்லை பாதிக்கப்பட்ட பையனுடைய ஃபோட்டோவோ தயவு செஞ்சு யாரும் வெளியிடாதீங்க. ஏன்னா அது அவங்களுடைய எதிர்காலத்திற்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அதனால் அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு நியூஸில் சொல்கிறப்போ இந்த கல்லூரி இந்த அது வந்து புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எந்த கல்லூரி தெரியுமா அப்படின்லாம் போட்டு இந்த தமிழ் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்க அது வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம். இந்த மாதிரியான நபர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடாத நபர்கள். இந்த கொலைகார இந்த கற்பழிப்பு குற்றவாளிகள் இருக்கக்கூடாதவனும் இருக்கிறான், நடக்கக்கூடாததும் நடக்குது. இதை வந்து நம்ம தடுக்கணும்னா சட்டம் வந்து கடுமையாக இருக்கணும். இப்போ இந்த கைது செய்யப்பட்டவர்கள் அவங்க பெயிலில் வெளியில் போகாமல் இருக்கணும். அதற்கு காவல்துறை சார்ஜ் ஷீட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை முழுமையாக உண்மையான ஆதாரங்களை வந்து சமர்ப்பிக்கணும். இப்போ இந்த மாதிரியான இடங்களில் காவல்துறை ஒரு சின்ன ஒரு பிசுக்கு வேலையை பண்ணாலும் இவங்க வந்து இந்த லூப்பை பயன்படுத்தி நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஒருத்தெல்லாம் வெளியில் போயிட்டான். அப்போ இதை வந்து காவல்துறை ஒரு கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த வழக்கில் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகளாக உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கான தண்டனை என்பது முழுமையாக வழங்கப்பட வேண்டும். இன்னொன்று, நீதிபதிகள் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனையை கொடுக்க வேண்டும். இதுதான் என் தரப்புலேருந்து சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துபவர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறத வச்சு ஒரு 2-3 பேரை தொங்க விட்டிங்கன்னா தான் அதை பார்த்து மற்றவர்களுக்கு பயம் என்பது வரும். வேறு வழி இல்லை. இது வந்து இப்போ நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு முழுக்க இஸ்லாமிய நாடுகளில் கொடுக்கக்கூடிய தண்டனை எத்தகையதோ அது கொடுத்தால்தான் அந்த பயமும் அந்த அச்சமும் இவர்களுக்கு வரும். பெண்கள் மேலே குழந்தைங்க மேலே கை வைக்கிறவனுக்கு அப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்டனையில் வந்து எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது. சிலர் வந்து சொல்லுவாங்க வந்து ஆயுள் தண்டனை கொடுங்க, அது இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஆயுள் தண்டனை இதற்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய அந்த குற்றம் செய்தவர்கள் வருந்துகிறார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சிறைக்குள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து அந்த ஒன்று குற்றம் செய்யப்படாதவர்கள் நிறைய பேர் கிடப்பாங்க உள்ள. இன்னொன்று அந்த குற்றத்தில் சிக்க வைக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் உண்மையாகவே குற்றம் செஞ்சு உள்ளே வரவன் அந்த குற்றத்துக்கு அவன் வருந்துறானா? அப்படி வருந்துற மாதிரி ஆட்கள் எல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அடாப்ட் ஆகிடுறாங்களோ அந்த ருட்டீனுக்கு. அப்படி நான் வருந்துற மாதிரி ஆட்களை நான் சிறையில் இருந்தப்பெல்லாம் ஒருத்தனை கூட பார்க்கல. இதுதான் உண்மை. எப்படி ஜாலியாக இருப்பாங்க? எங்க நான் போனப்போ ஒருத்தர் இருந்தான், இன்னும் இருப்பான்னு நினைக்கிறேன். ரேப், அம்மாவையும் ரேப் பண்ணிட்டான், பொண்ணையும் ரேப் பண்ணிட்டான். பொண்ணு சின்ன பொண்ணு, 2 பேருமே ரேப் பண்ணியிருக்கான் ஒரே இரவில். அதாவது பொண்ணையோ அம்மாவையோ ஃபஸ்ட்டு யாரோ ரேப் பண்ணியிருக்கான். அதை தடுக்க வந்த இன்னொரு பொண்ணையும் ரேப் பண்ணியிருக்கான். 2 ரேப் பண்ணவன் அவன் அங்கே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். எருமை மாடு மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு. அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு 3 வேளை சோறு ஸ்நாக்ஸ். ஆமாம், அவன் எருமை மாடு மாதிரி இருப்பான்.
அவங்க சிறையிலே அவனுமே அவன் பக்கமே போக மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு காம கொடுறான், அவன் திருந்தவே இல்லைன்னு தான் தகவல்கள். அவனால் சிறையில் இருக்க ஆண்களுக்கும் பாதிப்பு. அதனால் அவன் திருந்தவே இல்லை, அவன் பக்கத்தில் யாரும் போகாதீங்கிற மாதிரி தான் அங்கே வந்து சொல்லப்பட்டு கொண்டு இருந்தது. அதெல்லாம் உண்மையாக போயலான்னு தெரில நமக்கு. அங்கே மற்ற சிறைவாசிகள் சொல்கிற அந்த ஒருத்தன் போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரிலாம் குற்றம் செய்து விட்டு அந்த குற்றத்தை வந்து அவங்க திருந்தாத ஜென்மங்களாக இருப்பவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சில பேர் திருந்துறதில்ல. அப்போ அவங்க எப்படி அந்த மாதிரியான நபர்களை என்ன பண்ணுறது? சில பேர் கோளாறு பிடிச்சே பிறப்பானுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த கோழிகள் இருக்குல்ல, கோழி சேவல் வளர்க்குறவங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில கோழிகள் என்ன பண்ணும்னா குஞ்சுகளை கொத்தி சாப்பிடும். ஐயோ, அது வேற இது குஞ்சுகளெல்லாம் வந்து அப்படியே கொத்தி கொன்று சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கிற சேவலும் கோழியும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க அதை வளர்க்குறவங்க பார்த்தாங்கன்னா எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. மூளை கெட்டு போச்சு அதுக்கு. ஆமாம், அது ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம், அது ஒரு தப்பான ஜீன்ஸு அது இருந்துச்சுன்னா அந்த எல்லாத்தையும் அதுவே கொண்டுரும். கேனிபலிஸ்டிக்காக இருக்கும். அதெல்லாம் கழுத்து திருக்கி போட்டுருவாங்க. இது நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது கோழிகளுக்கு இருக்குது. மனுஷனுக்கு அந்த மாதிரி பிறக்க மாட்டாங்களா? சில சைக்கோபேத்ஸ் இருக்கும்ல, நிறைய சைக்கோபேத்ஸ் மனித இதெல்லாம் இருக்காங்க. இப்போ அந்த சைக்கோபேத்ஸ் என்ன பண்ணுறது? அப்போ அது வாழ தகுதி இல்லாதது. அதுக்கெல்லாம் வந்து அதை மரண தண்டனைங்கிறது கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் மனிதர்கள் அந்த காலத்துலேருந்து மரண தண்டனை வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழக்குக்கு வந்து மரண தண்டனை கொடுப்பது தான் சரி. குற்றம் நிரூபிக்கப்பட்டு, நான் அதையும் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்குது. குற்றம் என்பது உண்மையாக ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்ட பின்பு இவன்தான் குற்றவாளி என்பது 100% ஐயம் இல்லாமல் ஆதாரங்களோடு உறுதியான பின்பு அவனுக்கு மரண தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, மது போதையில் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ ஒரு தப்பு பண்ணுறாங்கல்ல பாரி, அந்த மது போதை மட்டும் இல்லை, அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது ப்ளஸ் அவங்களுக்கு கன் வேறு பக்கத்தில் மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே இருக்குது சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க, ஈஸியாக கிடைக்கும், ப்ளஸ் கன்னும் இருக்கும் கையில். ஸோ அங்கே ஒரு டாக்குமெண்ட்ரியில் பார்க்குறப்ப அதிகமாக உயிரை எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு போதையில் இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் கோவம் போதை எல்லாமலும் வரும், வக்கரம் சபலம் எல்லாம் வரும். ஆனால் அந்த போதை இல்லைங்க எப்படி அதை ட்ரிகர் பண்ணியிருக்காரு? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, நமக்கு கோவம் வரும், ஆனால் நம்ம கான்ஷியஸில் இருக்கிறோம், நம்மளோட சிந்தனை ஓட்டம் இருக்குங்கிறது. அந்த கோவத்தில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நார்மலாக நமக்கு எல்லாருக்கும் தானே கோவம் வருது. இப்போ டக்குன்னு ரோட்டில் போகிறோம், எவனா ஒருத்தர் இது பண்ணுறான், கோவம் வரும், இது பண்ணுறான். அப்படி கோவம் வரும்போது நமக்கே தெரியும், சரி எந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த இடத்துல கோவத்தை நம்மளோட கோபத்தை எவ்வளோ தூரம் காட்டணுங்கிற ஒரு லெவல் இருக்குல்ல. இந்த லெவல் வந்து எது வரைக்கும் நமக்கு தெரியும்? நம்மளோட மூளை வந்து சரியாக இருக்குன்னா அந்த லெவலை வந்து நமக்கு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி பார்க்குறேன், காவல்துறை அதிகாரி யூனிஃபார்மில் இருக்காப்புல வராரு, ஒருத்தன் போதையில் இருக்கான், கெட்ட வார்த்தையில் போட்டு அவர் முன்னாடி அப்படி இப்படின்னு ஏதோ அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணிட்டு இப்படின்னு டான்ஸ் ஆடுறான், அப்படி இப்படின்னு ஆடுறான், பார்த்துட்டு இருக்கேன் நான். அதாவது இது வீடியோவில் வருது. அந்த கூட இருந்த ஒரு பையன், சின்ன பையன், அவன் தம்பி போல், அவங்க அண்ணன் போலவன், இவன் தம்பி போல், சின்ன பையன் அந்த தம்பி. அவன் போலீஸ் காலை வந்து ஐயோ என் அண்ணனை விட்டுருங்க அவன் போதையில் பண்ணிகிட்டு இருக்கான்னு அழுதுகிறான். அந்த பையன் காலை விட்டு, நான் ஒன்றும் பண்ணலடா, அவனை கண்ட்ரோல் பண்ணுறான்னு போலீஸ் வந்து அவனை இது பண்ணுது, அடித்து இழுத்துக்கிட்டு இருக்கு. அவன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து எதிர்த்தாப்பில் இருக்கிறது போலீஸ்ன்னு தெரியல. அவன் தெரிஞ்சால் அவன் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவனுக்கு உண்மையிலே தெரியல. அவனுக்கு ஏதோ கனவுல ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். போதை எந்த போதைன்னு தெரில, மது போதையா இல்லை கஞ்சா போதையா இல்லை என்ன இலவுன்னு தெரில, அவன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் இதே இது வேற இல்லை யோசிங்க. இப்போ இந்த இடத்துல காவல்துறை அதிகாரினே அவனுக்கு தெரியாமல் ஒருத்தன் அவன் பிஹேவ் பண்ணுறான்னா, இந்த இடத்துல வேற ஒரு சாமானியர் இருக்கிறான்னா அவன் எப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பான்? தெரியாது அவனுக்கு. இப்போ இந்த போதையில் இருந்தவனுங்களுக்கு காம சிந்தனை இருக்குது. ஒரு பெண்ணுனாவே அவன் காமமாக தான் பார்ப்பாங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன், 80 வயசு மூதாட்டியை கற்பழிச்சிருக்கானுங்க இதே தமிழ்நாட்டில், தூத்துக்குடியில் தெரியும்ல, மீனவ கிராமத்தில் 80 வயசு மூதாட்டிக்கிட்டே இவங்க காமேச்சை போட்டு தான் கற்பழிச்சிருக்கானுங்களா? கொஞ்சம் யோசிங்க. பாலை அனுப்புனவர் ஒரு 80 வயசு மூதாட்டிக்கிட்ட ஒருத்தன் பண்ணுறான்னா அவனுக்கு என்ன, அவனுக்கு வந்து காம சிந்தனையில் அவன் பண்ணியிருக்கானா? அவனுக்கு சிந்தனையே இல்லை, மிருகமாக மாற ஜாம்பிஸ். போதை உள்ளே ஏறிடுச்சுன்னா ஜாம்பிஸ். அப்போ இதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? போதையும் இதெல்லாத்தையும் வந்து இரும்பு கரம் போட்டு அடக்கணும். ஆனால் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குற்றம் சம்பவத்துக்கு அருகாமையிலேயே அனுமதி இல்லாத மதுபான கடைகள்
தவறான முறையில் பல ஆண்டுகளாக அங்கே நடைமுறையில் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு புரியல பாரி, டாஸ்மாக் விட்டு வெளில போய் ஒரு மேட்ரு விற்றாலே செம்ம பிரச்சனை அது. ஏன்னா டாஸ்மாக்குக்கே அது ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க, ஒரு பெட்டியில் போட்டு சரக்கு, அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷு எல்லாமே நீங்கள் ரொம்ப நாளாக நடக்குதுன்றீங்க. ஆமாங்க, ரொம்ப நாளாக நடக்கிறனால தானே எல்லாருக்கும் அங்கே தெரியுது. இல்லைன்னா எப்படி அங்கே வாங்க? இப்போ நான் அதுதான் இப்போ தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன், காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு அது தெரியாமல் இங்கே நடக்குதுன்னு நாங்கள் நம்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காவல்துறை அதிகாரிகளுக்கு அங்கே வந்து மதுபான விற்பனை முறைகேடாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாமல் நடக்குது என்பதை மக்கள் நம்புவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதுதான் எனக்கு கேள்வி. போலீஸுக்கு தெரியாமல் அணுகுமா? இவ்வளோதான் விஷயம். இப்போ கடையில் ஒரு கஸ்டமருக்கு தெரியுது அங்கே வந்து மதுபானம் விற்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க போயிட்டு அந்த இதை வந்து உடைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க போயிட்டு அடித்து உடைக்கிறாங்க, அது செய்தி ஆகுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஒன்றா காவல்துறை அவ்வளோ வீக்காக இருக்குது, காவல்துறை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டே வெளியிலேயே வரதில்லை, ரோந்து பணியிலே ஈடுபடலை அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாமா? இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியும் இருந்தும் அதை அனுமதிக்கிறாங்களா? இது எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு தெரியுங்க இருந்தாலும் இதை இன்னார் பண்ணுறாங்கங்க, எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? எங்களுக்கே தெரியாதுங்க, நாங்கள் ரொம்ப அப்பாவிகள்ங்க, எங்களுக்கு எந்த பயிற்சியும் கொடுக்கப்படுறது இல்லைங்க, இப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த இதுவுமே அங்கே தெரியாதுன்னா உங்களை நம்பி தமிழகத்தை பாதுகாப்பாக நீங்கள் நடத்துவீர்கள் என்று எந்த அடிப்படையில் மக்கள் நம்புவார்கள்? ஸோ சம்பவம் நடந்த இடம் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி விபச்சாரம், சமூக விரோத செயல்கள், குடி, போதை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிருக்கு. ஸோ மேபி இங்கேருந்து அது வழக்கமாக வாங்கிட்டு போகிற இதுவாக கூட இருந்திருக்கலாம்ல அந்த பெட்டி கடை. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், நமக்கு அது முழுமையாக தெரியாது. ஆனால் நமக்கு தான் அது முழுமையாக தெரியாது. காவல்துறை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அது முழுமையாக தெரியாமல் இருந்தது என்று சொன்னால் நம்மை போன்ற அப்பாவிகளாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களிடம் நம்ம நொந்துக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும்? நொந்து என்ன பயன்? அவங்களே பாவம், காவல்துறையே பாவம். நமக்கு என்னென்னா நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்ன பண்ண முடியும்? காவல்துறை நம்மளை பாதுகாக்குமா? பாதுகாக்காது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எவ்வளோ மணி நேரங்கள் ஆச்சு உங்களுக்கு? சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லை. ஃபஸ்ட்டு அங்கே கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே டவரே இருக்குமான்னு தெரில. அது அந்த அளவுக்கு போட்ட கடை கிடக்கு. அது ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் அந்த அளவுக்கு அண்டர் டெவலப்டாக கிடக்குது. அது என்ன ரீசன்னு தெரில. அங்கே வந்து இப்போ ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதாவது வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை, அது அண்டர் டெவலப்டாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல சமூக விரோத கூட்டங்கள் வந்து அங்கே ஒருங்கிணைவதும் அங்கே ஒன்று சேருவதும் அப்படி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இது இவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ இது ரொம்ப ஒரு பாதிப்பான ஒரு சூழல். இதை வந்து தமிழக அரசு, காவல்துறையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவங்க தான் கவனம் பிடித்து கொள்ளணும். இப்போ அதில் வந்து இன்றைக்கி வந்து அதிகாரி சொல்கிறாரு, சிசிடிவி நிறையா இருக்குது ஆனால் வேலை செய்யலை. பொதுமக்கள் வேலை செய்யாத சிசிடிவியை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவர் இன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் போய் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, சிசிடிவி வேலை செய்யலைங்கிறத பொதுமக்கள் எப்படிங்க, நாங்கள் எப்படிங்க கண்டுபிடிச்சி சொல்ல முடியும்? நாங்களாம் டிஸ்பிளே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஆமாம், டிஸ்பிளே பார்த்தா தானே வேலை செய்தா இல்லையான்னு சொல்ல முடியும். இது எனக்கு புரியல. இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? காவல்துறை அதிகாரிகள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம பார்த்து சொல்லணும்ட்டு. நம்ம தொடவே கூடாது. அதை தொட்டாவே அஃபென்ஸு. நீங்களே போட்டிருப்பீங்க அதை தொடக்கூடாதுன்னு, டோன்ட் டச்னு போட்டிருக்கீங்க. எப்படி இவங்க ஆய்வு பண்ணி எப்படி சொல்லுவாங்க? அங்கே ஏதாவது பிளிங்க் ஆகுமா, லைட் ஏதாவது சொல்லுங்கள். ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாதிரி, சிசிடிவி ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் எந்த இடத்துல லைட் எரியும் அதெல்லாம் மாறும். சில இதில் லைட்டே எரியாது. எப்படி வந்து மக்கள் வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்பாங்க? நீங்கள் அது சொல்கிறாரு அதிகாரி, மக்களே வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து காவல்துறை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்களை நம்பி தான் மக்கள் இருக்காங்க. இதில் என்ன கொடுமைனா, காலேஜ் பிள்ளைங்க, காலேஜ் பசங்க, அவங்க பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வேதனையும் வலியும் இருக்கும். இப்போ காலேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சிறுவர்கள், ஸ்கூலில் படிக்கக்கூடிய சிறார்கள், தயவுசெய்து உங்கள் பெற்றோர்கள் மீது மட்டும் முழுமையான நம்பிக்கை வையுங்கள். வேறு யாரையும் நம்பாதீங்க. அதை நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். தயவு செஞ்சு வேறு யாரையும் நம்பாதீங்க. உங்களை பெற்றவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அளவு தீங்குகளை செய்யாதவர்களாக நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கலாம். அதில் நான் இருக்கலாம்னு தான் சொல்கிறேன். அப்படி இருக்க உலகம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அதனால் முடிந்தவரை பெற்றோர்களிடம் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது, உங்கள் பாதுகாப்பு வட்டத்திலிருந்து கொஞ்சமும் நகராதீர்கள். உங்களுடைய பாதுகாப்பு தான் முதன்மையாக இருக்கணும். மித்த எல்லாமே ரெண்டாவது தான்.
உங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுன்னா கூட போகக்கூடாது. இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அவர் கேட்குறாரு, இவர் கேட்குறாரு, அங்கே போகணும், இங்கே போகணும், இவ்வளோ முக்கியமான அந்த இடத்துல நம்ம போகிறோம்னா நமக்கு செக்யூரிட்டி இருக்குமா? இல்லை, வேண்டாம். நமக்கு பாதுகாப்பு இருக்குமா? ஒன்றும் இல்லை. இப்படி யோசிங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே 4 பேர் நம்மளை சுற்று போட்டால் என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க. இப்படியே யோசிங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே 4 பேர் நம்மளை சுற்று போட்டுட்டா என்ன பண்ணுறது? உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷனாக இருக்குதுங்கிற பட்சத்தில் அங்கே போகாதீங்க. இது என்னுடைய அறிவுரை, பெண்களுக்கும் ஆண்களுக்கும். ஆமாம், இன்னைக்கு ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆமாம், அதனால் முடிந்தவரை கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு போகிறதா இருந்தாலும் அந்த மாதிரி போங்க. டூரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி இடத்துக்கு பண்ணுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இது இந்தியா முழுக்குமே இருக்க பிரச்சனை. இது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், வெளிநாட்டிலேருந்து ஒரு பைக் ரைடிங்கில் ஒரு பெண்ணோ ஆணும் வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்பானிஷ் உலகமே காரித்து போச்சுங்க. இந்தியாவோட பேர் வந்து உலக அளவில் அதுக்கு நமக்கு கெட்ட பேர் ஆச்சுங்க. பைக் ரைடிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். அது அஜித் பண்ணாலும் சரி, வேறு யார் பண்ணாலும் சரி, பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தவறு. எதுக்கு அந்த ரைடிங்கு? எங்களுக்கு அது பிடிச்சிருக்குங்க, பாதுகாப்பு இல்லைங்க. கொடைக்கானல் நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன். கொடைக்கானலோ இல்லை வால்பாறையோ, அது என்னதுங்க? இல்லை, நியூஸில் போட்டானுங்க. என்னது? பைக் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பள்ளத்தில் விழுந்துட்டாங்க. இல்லை, அதெல்லாம் நார்மலாக நடக்கிறதுங்க. டிடிஎஃப் வாசன்லாம் எத்தனை செய்திகள் நம்ம பார்த்துருக்குறோம். லைசன்ஸ் வாங்கிட்டாராமே. அப்படியா? விடுங்க, நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு, வாங்கிட்டாப்ல. ஆமாம், கல்யாணம். சரி விடு. பைக் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல, ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த வளைவு இருக்குல்ல, அந்த ஹேர்பேண்ட் பெண்ட், அந்த ஹேர்பேண்ட் பெண்டில் திரும்புறாரு, அங்கே புலி நடந்து போயிட்டு இருக்கு. அப்படியே நல்லவில் அதை வந்து அந்த தம்பி கவனிச்சிட்டாரு. அப்படியே கட் பண்ணிவிட்டு அது ஆக்சுவலாக ஒரு சிறுத்தை அப்படிங்கிறாரு. ஆனால் அதோட சைஸ் வச்சு பார்க்கும்போது அது சிறுத்தை மாதிரி தெரியல, அது புலி தான் நினைக்கிறேன். பெருசாக இருந்துச்சு. அது ஒரு காலும் வாலும் தான் தெரியும். அது இப்படி வளையுது. இவர் பைக்கில் இப்படி போகிறாரு, இந்த இடத்துல புலி நடந்து போயிட்டு இருக்கு. இவர் இப்படி போகிறாரு, இதோட பின்னங்காலும் வாலும் தெரிஞ்சிருது. அப்படியே பிரேக் அடிச்சு அப்படியே வண்டியை யூட்டன் போட்டு திருப்பிட்டு போயிடுவார். ரிஸ்க் தானே. சப்போஸ் நீங்கள் அதை கவனிக்காமல் நீங்கள் போயிட்டீங்க, ஏதோ பாட்டு கேட்டுட்டு போகிறீங்க, இந்த டியூடு படத்தில் போகிற மாதிரி காதில் மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி வேகமாக போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது பெண்டு வருது, வாழ்க்கையில் யூட்டன் வருது. அப்படி யூட்டன் வரும்பொழுது புலி வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் பெண்டில் ஸ்லோ ஆகும் வண்டி, அது டக்குனு அது ஒரு ரியாக்ட் ஒன்று அடிக்கிற மாதிரி போய் நீ விழுந்தினா. இப்போ நம்ம திருநாய் வரட்டும், கீழே விழுந்தினா பக்கத்தில் வந்துட்டு வாலாட்டிட்டு போயிடும். அது சரி, வந்த வேலை முடிஞ்சதுன்ட்டு. புலி அதெல்லாம் பண்ணாது. இதாங்க சான்ஸ், ஒருத்தன் கிடைக்கிறான்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். புலியோடலாம் சண்டை போட முடியாது மனுஷன். இவ்வளோதான் விஷயம். ஸோ ஒரு காட்டுக்குள்ளே பைக் ட்ராவலில் போகிறதுமே ரிஸ்க்கு. இன்னொரு வெளிநாட்டுக்காரர் இதே மாதிரி செத்தார். அவர் என்ன பண்ணாரு, இதே மாதிரி வனப்பகுதிகளுக்குள்ளே பைக்கில் போனார். அப்போ போகும்போது ஒரு யானை வந்து அவரை தட்டி விட்டோன்னே இங்கே இருக்க நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் போகாதையான்னு அவர் வண்டியை காப்பாற்றுறாரு. ஏன்னா பைக்குனா உயிர். இந்த பைக்கர்ஸுக்காக தானே 20 லட்சம் 30 லட்சம் மட்டும் பைக் வாங்குறாங்க. வந்து பைக்கை மிதிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் யானையோட கான்வர்சேஷன் பண்ண போகிறாங்க. யானைக்கு காலு கடியில் பைக் இருக்குது, பைக் எடுக்க போகிறாருங்க. அந்த ஆள் பைக் வைஃப் மாதிரிங்க, திரும்ப போட்டு அடிச்சு கொண்டுருச்சு. அந்த ஆளை செத்துட்டான், போகவே இல்லை, அவ்வளோதான். இந்தியாவிலே சமாதி. என்ன நான் சொல்கிறதோட கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத இடங்களுக்கு உங்கள் கையில் இல்லைனா அந்த ரிஸ்க்கை எடுக்காதீங்க. இந்த ரிஸ்க்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. இதைத்தான் நான் சொல்கிறேன். இது எல்லா விதத்துக்கும் பொருந்தும். இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் டூர் போனாலும் பொருந்தும், நீங்கள் வெளியில் ஃப்ரெண்டோட பார்ட்டி பண்ணாலும் பொருந்தும். சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பாலத்துக்கு நடுவில் உட்காந்து கேட்க வெட்டுறது, இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு காவல்துறை அனுமதிக்காதீங்க. அன்டைமில் ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்க்கு வரதோ, ஏன்னா தூங்கா நகரமாக இருந்தால் பரவாயில்ல. இது ஒரு காலத்தில் தமிழ்நாடு அப்படி தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு இருப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நடுவில் எக்கனாமிக் வைஸும் சரி, சேஃப்டிக்காகவும் சரி. இப்போ அப்படி ஆயிடுச்சு பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது, மற்ற ஊர்கள். ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் கவனிங்க, மதுரை என்பது தூங்கா நகரம். ஆனால் நான் என்னன்னு புரியவே இல்லை. ஒரு வாட்டி கூட மதுரைக்கு போனால் தூங்கா நகர் மாதிரி ஃபீல் ஆனது, எல்லாம் தூங்கிடுறாங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிடுச்சுங்க. யாரும் 10 மணிக்கு மேலே கடை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லங்காடிங்கிறது ஒரு பேர். சரி, மதுரையில் அல்லங்காடி இருந்ததுங்கிறத எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய நூல்களில் குறிப்பு வருது. அல்லங்காடி மதுரையில் இருந்திருக்கு. அப்படின்னா என்னது? அல் என்றால் இரவு, இரவு அங்காடி, இரவு கடைகள். இரவில் நமக்கு சாப்பிட போகும்போது அங்கே பொறி கடலை வைக்கிறது, இது பண்ணுறது அங்கே இருக்க. அங்கே மார்க்கெட் இருக்கும். காலையில் இருக்க மார்க்கெட்டு அவன்லாம் வேலையை முடிச்சுட்டு தூங்க போயிட்டோன்னே நைட்டு புதுசாக கடையை போடுறவன் வந்து கடையை போட்டு உட்காந்துருப்பான். அது பேர் அல்லங்காடி. அப்போ 24/7 வந்து மதுரை வந்து ரன்னிங். இப்படி தான் இருந்துச்சு சமீப காலம் வரைக்கும். ஜெயலலிதா பீரியடில் தானே கொண்டு வந்தாங்க ஒரு சட்டத்தை.
10 மணிக்கு மேலே கடைகளை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 10 மணியோட கம்பல்சரி கடைகளை மூடணும், அதை மீறி திறந்தா ஃபைன் அது இதுன்னு போட்டு கண்ட்ரோல் பண்ணி கேட்டால் வந்து நைட்டு வந்து காவல்துறையினால் ஃபுல் பொட்டன்ஷியல் மக்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா செயல்பட முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ போலீஸ் ரோந்துலேயே நைட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அப்படி சுற்றியும் கடைசியில் என்ன ஆகுது? நான் என்ன சொல்கிறேன், முடிந்தவரை மக்கள் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கண் பார்வையில் தவறுகள் வந்து பெரிய அளவு குறையும். புரியுதுங்களா? அந்த டைமில் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா காரணம் என்னன்னா, ரவுடிஸு, குண்டர்கள், இப்போ ரவுடித்தனம் பண்ணுறவன், கள்ளக்கடத்தல் பண்ணுறவன் எல்லாம் கொஞ்சம் டாமினண்ட்டாக சுற்றிட்டு இருந்தான். அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீ அப்படி கொண்டு இப்போல்லாம் அப்படிலாம் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் ஒரு அரசியல் அதிகார சப்போர்ட் இல்லாமல் அதெல்லாம் எவனுமே பண்ண முடியாது. நம்ம கத்திப்பாறை கீழே 20 hours திறந்து தானே இருக்குது, ஆல்மோஸ்ட் 3-4 மணி வரைக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க முக்கியமான நகரங்களில் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா மக்களுடைய நடமாட்டம் அதிகரிக்கும், குற்றச்சம்பவங்கள் குறையிறதுக்கான பொருளாதாரமும் அதிகரிக்கும். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமும் அதோடைய உழைப்பு தன்மையும் வேலைவாய்ப்பு எல்லாமே டபுள் மடங்காக மாறும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளர்ச்சி பெற்ற நாடுகளுமே 24/7 தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இருட்டில் தூங்கிட்டு இருக்கணும்? எனக்கு அதான் புரியல. நீங்கள் யுஎஸ்ஏ நம்ம போனதில்ல, பார்த்துருக்கீங்கள? இந்த நியூயார்க் நகரம் உறங்கும், அதில் என்ன உறங்காது? The city that never sleeps. அப்படிதான் அப்படி முடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாம். அங்கங்கே பார்க்கும்போது தூங்குறவன் போய் தூங்குவான், அடுத்த நைட்டு ஷிஃப்ட் வேலை பார்க்குறவன் பார்த்துட்டு இருப்பான். காலையில் இப்போ டிராஃபிக்கும் பெருசாக கண்ட்ரோல் ஆகும். அந்தந்த டைமில் எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் இது பண்ணும்போது டிராஃபிக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு அளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது ஒரு உண்மையிலேயே ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. தயவு செஞ்சு அரசாங்கத்தில் இருக்கவங்க, அரசியல்வாதிகள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மளுடைய பழைய க்ளோரிக்கு நம்ம போகணும்னா நம்ம பழையபடி எப்படி இருந்தோமோ அப்படி போகணும். இரவெல்லாம் நமக்கு வந்து நகரங்கள் நடைமுறையில் செயல்பட்டு கொண்டு தான் இருந்தது, அது அப்படியே இருக்கணும். இந்த கண்ட்ரோல் பண்ணுறது இது பண்ணுறங்கும் போது அது ஓகே. நம்ம இப்போ நான் சிம்பிளாக நான் சொல்கிறேங்க, இந்த சம்பவமே கோயம்புத்தூர் வந்து முழுமையாக செயல்பட்டு கொண்டு இருந்தது என்றால் இந்த இடம் வந்து இவ்வளோ ரிமோட் ஏரியாவாக அது மாறி இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, மேபி அந்த பெண் கத்தி இருந்தாங்கன்னா சத்தம் கேட்டிருக்கலாம். அந்த சொல்ல முடியாதுல்ல, யாராவது ஒருத்தவங்க 2 பேருக்கும் கூட. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி போகிறது வந்து ஃப்யூச்சரில் தமிழ்நாடு நல்லா இருக்கும் கண்டிப்பாக. மக்கள் நிறையா பேர் விழித்து இயங்குவது என்பது சமூக குற்றங்களை பெரிய அளவுக்கு குறைக்கும். ஆள் நடமாட்டம் இருப்பது என்பது சமூக குற்றத்திற்கு ஒரு பெரிய சவாலாக அமையும். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி அதே போல் ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இடங்களுக்கு மட்டும்தான் நம்ம போகணும் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் கற்பழிப்பு குற்றங்கள், பெண்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் மரண தண்டனை அப்படிங்கிறத இந்திய அரசு நடைமுறைப்படுத்தினால் பயத்தின் அடிப்படையில் இந்த குற்றங்களை குறைக்கலாம். பயத்தின் அடிப்படையில் ஐயோ நம்ம லைஃபே போயிடும், நம்ம உயிரே போயிடும்ங்கிற அந்த ஒரு அச்ச உணர்வு பல குற்றவாளிகளுக்கு இதை உருவாக்கும். 2வது மது போதை, கஞ்சா போதை. அடுத்து இன்றைக்கி வந்து இன்னொரு கொடுமை என்னென்னா, பானை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்குது சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பக்கத்தில் குழந்தைய உட்கார வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் எனக்கு என்ன இந்தியா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் ஆங்கிள் யோசிக்கணும். நேபாள் மாதிரி ஆயிருங்கிறாங்க. நேபாளத்தில் வந்து சோசியல் மீடியாவை பேன் பண்ணாங்க. இது பான் தானே பார்த்தேன். என்னடா நேபாளில் பான் புரட்சியாக நடந்தது அப்படின்னு. ரெண்டையும் எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதை வந்து அங்கே வந்து அதனால் தடை செய்ய முடியாது பானை அப்படிங்கிறாங்க. யாரோ ஒரு புண்ணியமாக பானை தடை செய்யணும்னு சொல்லிட்டு கேஸை போட்டிருக்கான் சுப்ரீம் கோர்ட்டில் போய். இதை தடை செய்ய முடியாது அப்படின்னா என்ன? ஏன் அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, என்ன பார்க்க முடியும்? இந்த நாட்டில் வந்து நீதிபதிகளையோ நீதிமன்றத்தையும் எதுவுமே கேள்வியும் கேட்கக்கூடாது, அவங்க வந்து இது பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இல்லை, இது ஒரு தனி பெரிய சப்ஜெக்ட், இது பேசலாம் ஒரு நாள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இதெல்லாமே நம்மளோட உளவியலாக நம்மளை மிருகமாக மாற்றக்கூடிய சில விஷயங்கள். இவைகளெல்லாம் தடை செய்யப்பட வேண்டுமானால் தடை செய்யப்பட்டு தான் ஆக வேண்டும். தவறான விஷயங்களை வந்து நம்ம ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது அடுத்தடுத்த தவறுகளுக்கு விற்று வைக்கும். இப்போ நான் எனக்கு சிகரெட் குடிக்கக்கூடாது, ஆல்கஹால் குடிக்காதுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறீங்க. சினிமா தேட்டரில் ஒவ்வொரு நடிகரையும் கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? நீங்கள் அதை தடை செய்யாமல் அது பழக்கத்தில் தான் இருக்கும். தடை செய்வது குற்றமாக அறிவிக்கப்படணும். அப்போ தான் படிப்படியாக அது மக்களோட புழக்கத்திலிருந்து வெளியில் போகும். அதை நீங்கள் அனுமதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து எல்லோரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுவான், அதை வந்து நார்மலைஸ் பண்ணுவான். அதை உங்களால் தடுக்க முடியாது. நீங்கள் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஆனால் அதனால் வரக்கூடிய சமூக பிரச்சனைகள் தொடரும். மது குடிக்கிறதுனால பெரிய அளவு தமிழ் சமூகம் வீழ்ந்துக்கிட்டு இருக்கு.
அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மதுக்கடைகள் எல்லாம் மூடப்பட வேண்டும். இது யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த 2K கிட்ஸாக பிரதீப் ரங்கராஜ் அந்த படத்தை பார்த்துட்டு சுற்றிட்டு கெட்டு போயிடாதீங்க. நான் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தயவு செஞ்சு ஒரு அரசியல் புரிதலோட, ஒரு தெளிவோட, நம்மளுடைய அடுத்த கட்ட எதிர்காலம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய அடுத்த கட்ட குடும்பம் எவ்வாறுலாம் இருக்கணுங்கிறதெல்லாம் மனசில் வச்சுட்டு இது நீ யோசிச்சு பாரு, நாளைக்கு உன்னோட குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் என்ன ஆகும்? அப்போ இந்த சொசைட்டி இவ்வளோ மோசமாக இருக்கிறது நாளை உன்னை பாதிக்கும். எல்லாருக்கும் இதில் பாதிப்பு இருக்குது, யாரும் இதில் விடுபட்டுற மாட்டோம். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்கிறதான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். 2-3 ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிளில் வச்சுருக்கீங்க உங்களோட கருத்தில். மிக்க நன்றி பாதி. நன்றி.